பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். அமலாக்கத்துறை கடந்த வாரத்தில் டாஸ்மாகினுடைய அந்த தலைமை அலுவலகத்தில் அந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு சுமார் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்துள்ளதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் இன்று, அதாவது மார்ச் 17ஆம் தேதி இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேட்டை எதிர்த்தும், அதே போன்று துறை சார்ந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்று இன்று சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தாளமுத்து நடராசன் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக ராஜரத்னம் மைதானத்திலிருந்து பேரடியாக சென்று அந்த தாளமுத்து நடராசன் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக போராட்டம் நடத்துவதாக பாரதிய ஜனதா கட்சியானது இன்று மார்ச் 17ஆம் தேதி நடத்துவதாக இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சென்னையை நோக்கி வருவதற்காக வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் இந்த போராட்டம் நடத்துவதற்காக காவல்துறையானது அனுமதி வழங்கவில்லை என்ற ஒரு நிலையில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பாஜக தலைவர்கள், அதாவது நாராயணன் திருப்பதி, கருநாகராஜன், அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட இந்த முக்கிய தலைவர்களுடைய இல்லத்தில் காவல்துறையினரால் குவிக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில், அதாவது பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில், சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் அதிகாலை முதலாகவே காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட இந்த காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருந்தனர். அந்த வகையில் தற்போது சமயம் வரை தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பாமல் தான் இந்த போராட்டத்திற்கு உறுதியாக செல்வேன் எனவும், தன் அழைக்காமல் பல காவல்துறை விருந்தாளிகள் தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றும், காவல்துறை ஏன் தன்னை கைது செய்வதற்கு பிடிவாரண்ட் இருக்கின்றதா எனவும், அதாவது வாரண்ட் உள்ளதா என்று தமிழிசை தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தார். இந்நிலையில் சென்னை ராஜரத்னம் மைதானத்தில், எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த ராஜரத்னம் மைதானத்தில் தன்னுடைய அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்புவதற்காக 50க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் இந்த போராட்டத்தில் கிளம்புவதற்காக தன்னுடைய சாலிகிராமம் இல்லத்திலிருந்து வெளியே வந்தார். இந்நிலையில் வெளியில் குவிக்கப்பட்டிருந்த அந்த காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீங்கள் வெளியில் செல்வதாக இருந்தால் நீங்கள் மட்டும் செல்லலாம், தொண்டர்களுடன் செல்லக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் நான் தனியா போக மாட்டேன்னு எல்லாரையும் ஆர்ப்பாட்டத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து வாரண்ட் கேட்டேன், என்ன கைது பண்றதா இருந்தா அங்கதான் கூட்டிட்டு போறேன்றாங்க. அதனால எல்லாரும் வந்தா மட்டும்தான் நான் போவேன். நிச்சயமா நடக்கும். டாஸ்மாக் ஊழலை மக்களுக்காக வெளிக்கொணர்வோம்.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ்.